கடந்த 10 நாள்ல மட்டும் இந்த மாதிரி ஏராளமான பாலியல் வன்கொடுமை. இதுல பெண்களோட பாதுகாப்பு எங்கெங்க இருக்குது? தூத்துக்குடி வேடநந்தம் கிராமத்தை சேர்ந்த 12வது படிக்கிற 17 வயசு பொண்ணு மார்ச் 10ஆம் தேதி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் டாய்லெட் இல்லாதனால காட்டோரமா வந்து ஒரு 6 மணி வாக்கில் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஆனா அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சும் அவங்க வீட்டுக்கு வராதனால அவங்க அம்மாவும் அவங்க உறவினர்களும் வந்து அந்த பொண்ணை வந்து தேடி இருக்காங்க. ஆனா வந்து அந்த பொண்ணை காணோம். அதனால நைட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன், குளத்தூர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து காலையில தான் கம்ப்ளைண்ட் எடுத்துப்போம் அப்படின்னு காலையில 10 மணிக்கு வர சொல்றாங்க. காலையில 10 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்ப இல்ல, நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டோம், இது வந்து ஒரு பொண்ணோட கேஸ், அதனால நீங்க வந்து 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்க விளாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களும் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்ப அவங்க வந்து அந்த பொண்ணை பற்றி சில தவறான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அங்கேருந்து மறுபடியும் வந்து குளத்தூரே வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து நாங்கள் அங்கே குளத்தூர் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்த சமயத்திலேயே அவங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் அந்த பொண்ணோட சடலம் வந்து கிடைச்சதாகவும், அந்த பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக நிறைய துன்புறுத்தி அந்த பொண்ணை வந்து கொலை செய்யப்பட்டதா வந்து ஒரு தகவல் கிடைக்குது. அந்த பொண்ணோட கழுத்தெலும்ப உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கண்கள் மற்றும் உதடுகள்ல பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சாதான் இதுக்கப்புறம் என்ன ஃபர்தரான டீட்டெயில்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த பொண்ணை இப்படி பண்ணினவங்க யாரு, எத்தனை பேர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இன்னும் நமக்கு கிடைக்கல. அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப தீவிரமா போய்கிட்டு